அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MM2 அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடலப்பேட்டையில் இருக்கக்கூடிய அமராவதி டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி அமராவதி டேமை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அமராவதி டேம் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தாங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து இப்போ ஹெட்டுக்கு டிக்கெட் வாங்கணும். நீங்கள் 2 வீலரில் வந்திருந்தீங்க, 4 வீலரில் வந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இங்கே சார்ஜ் பே பண்ணணுங்க. இங்கே ஒருத்தருக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 2 வீலருக்கு வந்து 10 ரூபாங்க. கார் ஜீப்பு மினி டோருக்குலாம் வந்தீங்க அப்படின்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ் லாரி மினி பஸ்ஸில் வந்திருந்தீங்க அப்படின்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போது டிக்கெட்லாம் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம வண்டியும் பார்க் பண்ணிட்டோம். பார்க்கிங் ஏரியாவும் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கேருந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 வீலர் பார்க்கிங் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் 4 வீலர் ஜீப்பில் வேனில் தான் வந்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஏரியாவில் நம்ம அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. நம்ம 2 வீலர்லாம் பார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே ஒரு கேட் இருக்குங்க. அது வந்து நம்மளுக்கு அலௌட் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனு. ஸோ இங்கே சின்ன கேட் இருக்குது. நம்ம இந்த வழியாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும், ரைட் ஹேண்ட் சைடில் போயிடாதீங்க. நம்மளுக்கு ஆலியார் டேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்மளுக்கு அமராவதி டேம் வந்து டூரிஸ்ட் அப்படிங்கிறது கம்மி தான். ஆலியார் டேம் வந்து நம்ம அப்படியே வால்பாறை போகிறவங்க அப்படியே அங்கே விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணார் போகிறவங்க போகலாம். ஆனால் நம்மளுக்கு மூணார் அந்த செக் போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5-6 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி புதுசாக வரவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அமராவதி டேம் பார்க்குறதுக்கு. நம்ம 2 வீலர் பார்க்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வண்டிங்க. அதுக்கப்புறம் உள்ளே நம்மளுக்கு பெருசாக கூட்டமே இல்லை. நம்ம மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போல் இருக்குது இன்றைக்கி டேமை. வாங்க அப்படியே இங்கே படிக்கட்டு இருக்கு, ஜொலியாக போவோம். $150, $151, $161 படிக்கட்டுங்க. கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ரைட்டாக டயர்ட் ஆயிடுச்சு. டேம் வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டேம் வியூங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு ஆலியாரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். இங்கே தென்னை மரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் வந்து மலைகள் இருக்குங்க நிறையா. 1 யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, கழிவுபடுத்தாதீங்க, மாசுபடுத்தாதீங்கன்னு தான் போடுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா கரெக்டாக இங்கேயே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே 2-3 வாட்டர் பாட்டில் இருக்குங்க. நம்ம ஆலியார் டேமை பற்றி லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோங்க. இந்த வீடியோவில் நம்ம அமராவதி டேம் பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த அமராவதி டேம் கட்டினவரும் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். இதோட ஆரம்பம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஷட்டர் ஓப்பன் பண்ணுற ஏரியா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஆலியார் மாதிரி நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இல்லைங்க. அமராவதி டேமுக்கு வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கேரளாவில் தாங்க. மேலே பம்பாறு, அதுக்கப்புறம் சின்னாறு வழியாக வந்து நம்மளுக்கு இந்த டேமில் வந்து சேருது. இந்த டேம்லேருந்து வெளியேற்ற தண்ணி வந்து அமராவதி ஆற்று வழியாக வந்து அப்படியே விவசாயத்துக்கு பயன்படுதுங்க. ஆக்சுவலாக டேம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பாம்பு இருக்குங்க. நம்ம டேமை இங்கேருந்து பார்த்துக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஏதாவது இருந்தால் நம்ம பர்மிஷன் கேட்கலாம். பட் இப்போதைக்கு யாருமே இங்கே இல்லை. அதனால் நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கீழே போவோங்க. நம்ம இந்த படிக்கட்டிலே இறங்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வியூ இருக்குங்க, டேம் வியூ. நம்ம இந்த படிக்கட்டில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா டேமை ரொம்ப பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம இப்போது அமராவதி டேமுக்கு கீழே நின்றுருக்கோம். இந்த செவத்துக்கு அன்சைடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம இந்த செவத்துக்கு இந்த சைடு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோவில் மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபீஸ்னு நினைக்கிறேங்க. நம்மளுக்கு இங்கே தான் வந்து அமராவதி அம்மன் சன்னதி இருக்குங்க. நம்மளுக்கு இங்கேருந்து கோவிலுக்கு போகும்போது ரொம்பவே சேஃப் தாங்க. இருந்தாலும் கீழே இவ்வளோ தண்ணி போகும்போது வந்து ஒரு மாதிரி கால் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நம்ம சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அதோடய வழி இல்லைங்க, நம்ம இப்படி தான் போகணும். எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள்.
பார்க்க கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இது. அமராவதி டேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 9 ஷட்டர் இருக்குங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் தண்ணி இல்லை, செகண்டில் ஒரு அளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆவதுல தான் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அளவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுவே இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்க. மொத்த ஷட்டரும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இன்னும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று பொதுவாக வந்து நம்ம டேம்லேருந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணி விட்றாங்க அப்படின்னா வந்து ஈவினிங் இல்லாட்டி நைட் டைம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஆற்றுல வந்து ஏதாவது குளிச்சுட்டு இருப்பாங்களா, ஆடு மாடுகள் ஏதாவது மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்படிங்கிறனால வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நைட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் ரொம்ப எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம டே டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சைரன் அப்படிங்கிறது ஒரு 4-5 டைம் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஷட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மழை வர டைமில் வந்து டேமு ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாவே வந்து நம்ம ஆற்றுக்கடை போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு இந்த வாய்க்காலில் போகிற தண்ணியில் பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. வாய்க்காலில் குளிச்சுக்கிற பசங்களாம் வந்து இந்த ஊர் பசங்க. ஸோ அவங்க ரெகுலராக இங்கே குளிக்கிறனால வந்து அவங்களுக்கு இந்த வாய்க்காலை போய் தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸு ஆழங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ஜாலியாக குளிச்சுட்டுருக்குறாங்க. நம்ம டூரிஸ்டராக வந்துட்டு குளிக்கணும் ஆசைப்படுறதுங்க வந்து பெரிய தப்பு. அந்த தப்புலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அவங்களுக்கு ரெகுலராக பழகிறனால வந்து அவங்க கிட்ட வந்து ஸ்டெப்ஸ் கிட்டே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து முதலை பண்ணை இருக்குது, நம்ம அங்கே போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிட்டு தாங்க இருக்குது, எல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குது. ஆலியா டேமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அமராவதி டேம்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு டேம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நீர் பாசனம், அதாவது விவசாயத்துக்காகவும் குடிநீருக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வால்பாறை போகிற வழியில், அதாவது மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் போகிற வழியில் வந்து இருக்கிறனால வந்து மக்கள் வந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வச்சுருக்கிறாங்க. அமராவதி டேம்லேயும் வந்து கூட்டம் வராமலாம் இல்லைங்க. இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வந்துட்டு போவாங்க. பட் நம்மளுக்கு வெளி மாநிலத்துலேருந்து வரவங்க இல்லை நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா வரது அப்படிங்கிறது ரேர் தான். என்ன படி இருக்குது? மாங்காய், வெள்ளரிக்காய், பைனாப்பிள், கறிப்பூச்சி. இப்போ நம்ம அமராவதி ஆற்று பாலத்தில் தாங்க நின்றுருக்கோம். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷட்டருமே வந்து ரொம்ப அழகாக தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே நம்ம கீழேருந்து பார்த்த மாதிரி தாங்க. நம்ம 4ஆவது ஷட்டரில் வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ இன்னும் நல்லாவே தெரியுதுங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே அடித்து மேலே எழும்பிட்டு இருக்கு. இன்னொன்று இது வந்து நம்மளுக்கு ஷட்டர்லேருந்து வர தண்ணிங்க, அது வந்து எனக்கு தெரிஞ்சு சுரங்கத்துலேருந்து வர தண்ணி போல் இருக்குது. இதோட தண்ணி லைட்டாக பச்சை கலர்லேயும் அது அப்படியே வந்து செம்மண் கலர்லேயும் இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. நம்ம பார்க்கிங்லேருந்து அப்படியே அந்த ஆற்றுப்பாலம் கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே போட் ஹவுஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரூட்டிங் தான் காமிச்சிருக்காங்க, பட் இங்கே போட்டி இருக்குது. நம்மளுக்கு இன்சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அம்மா கடையும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடையும் இருக்குங்க. நம்ம இந்த ஆற்றுப்பாலத்துக்கிட்ட ஒரு மீன் கடை பார்த்தீங்களா, நம்ம அங்கேருந்து முதல்ல பண்ண போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க. அதுக்கப்புறம் அஞ்சு ஒரு மளிகை கடை, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இங்கே டீ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட் ஹவுஸ் பற்றி விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தண்ணி நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் வந்து போட் ஹவுஸ் அப்படிங்கிறது இல்லையாமா, பட் மற்றதையும் வந்தால் இருக்குமாமா. சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது கூட்டம் அதிகமாக வருங்கிறனால வந்து அப்போ கம்பல்சரி இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா வந்து டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது கேட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். நம்ம டீ கடையில் கரும்பு சக்கரை போட்டு பிளாக் டீ குடித்தோம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம இப்போ வந்து போட் ஹவுஸ் இருக்கிற ஏரியாவுக்கு உள்ளே வந்துட்டோங்க. நம்மளுக்கு அங்கே ஒரு கேட்டு முடிந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியும் போய்க்கலாமாம்மா. ஸோ இப்படி ஒரு வழி இருக்குங்க. 91, 92, 93, 107 படிக்கட்டு இங்கே இருக்குங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே படிக்கட்டு அப்படிங்கிறது கம்மி தான். நம்ம டேமுக்கு மேலே வந்துட்டோம். மெதுவா 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 இழுத்துறே. நம்ம இந்த ஸ்டெப் வழியாக வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு வியூ இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து டேமோட கார்னர் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு கால்வாய் இருக்குது, பசங்களாம் இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று நம்மளுக்கு போட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு போட்டு தாங்க இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க.
கூட்டம் அதிகமாக வர டைமில் தான் வந்து போட் இருக்குமாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கூட்டம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சாட்டர்டே சண்டே இப்போ ஆடி 18 வந்து நல்ல கூட்டம் இருக்கும். ஸோ அப்போ வந்தோம் அப்படின்னா வந்து போட்டில் ஒரு ரைடு போகலாங்க அமராவதி டேமில். நமக்கு டேம்லேருந்து இந்த ஒரு வாய்க்கால் மூலிமா தண்ணி வருதுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ராமகுளம் பழைய வாய்க்கால், அதுக்கப்புறம் கல்லாபுரம் பழைய வாய்க்கால், 2 வாய்க்கால் இருக்குது. நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த 2 வாய்க்கால் வியூ அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஸோ பாசன வசதிக்காக 2 வாய்க்காலையும் வந்து தண்ணி எடுத்து விட்ருக்காங்க. நம்ம அப்படியே இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டேமில் பிடிக்கிற மீனை வந்து நம்ம இங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. நம்மளுக்கு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு முதலை பண்ணைக்கு போகிற ரூட்டு இதுதாங்க. நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் இருக்குங்க. நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மான்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நம்ம முதல்ல பண்ணைக்கு வந்துட்டோங்க. நம்மளுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 வீலர் பார்க்கிங்கு, இன்சைடு வந்து நம்மளுக்கு 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. ஆப்போசிட்டில் தான் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நமக்கு இங்கே பார்க்கிங் கிட்டே வந்து நம்மளுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மொபைல் கேமராக்கே வந்து நம்மளுக்கு 100 ரூபா அப்படிங்கிற சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கிற மாதிரி தான் நமக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அதனால் வெளியே இருந்து பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து முதல்ல பண்ணீங்க. நம்ம அமராவதி டேம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. மீன் கடை, சாப்பாட்டு கடை அப்படின்ட்டு. அமராவதி டேமில் இருக்கக்கூடிய முதல்ல பண்ணைக்கு நீங்கள் ஒரு கேங்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஆக்சுவலாக மொபைல் கேமராவுக்கு 100 ரூபா அப்படிங்கிற சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம் தான். நம்ம வீடியோ கேமராவுக்கு வந்து 300 ரூபா அப்படிங்கிற சார்ஜ் பண்ணுறதுனால தான் வந்து நான் உள்ளே போகல. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஜூ இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நான் கன்ஃபார்ம் யோசிக்காமல் உள்ளே போயிருப்பேன். முதல்ல வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாகவும் இருக்காதுங்க. அந்த 2-3 குளத்தில் வந்து முதல்ல அப்படியே படுத்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். ஸோ அதுக்காக வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் அமராவதி டேம் வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபேமிலியோட வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ணவே பார்க்கலாம். இருக்குங்க, ஒரு 10-15 முதலைக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அமராவதி டேம் ஆற்றுப்பாலத்துக்கு நிற்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் முறை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துலையும் ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. பாய்.